Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இது உங்க ஜாதகமா? சுவாமி, எனக்கு ஜாதகமே எழுதல. எனக்கு எப்பவுமே டைம் நல்லா தான் இருக்கும். இவங்க என் வைஃப். இது என் தம்பியோட ஜாதகம். கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஆஹா, அற்புதமான ஜாதகம். எல்லா நல்ல கட்டமும் ஒன்னா கூடி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கு. கல்யாண யோகம் வந்துருச்சா சாமி? ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு யோகம் கூடி வந்திருக்கு. சாமி, ரோஜா சும்மா சொன்னமா, இந்த ஜாதகருக்கு எண்ணி 90 நாளுக்குள்ள கல்யாணம் நடந்தே தீரும். இந்த ஜாதகருக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. அப்படி சொன்னவன் உண்மையான ஜோசியனா இருக்க மாட்டான், ஃப்ராடா இருப்பான். ஜாதகம் ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்கு. இருங்க அத்தை, நாங்க பேசுறோம்ல, இருங்க. சாமி, பையனுக்கு காதல் ஏதாவது? கண்டிப்பா காதல் இருக்கும். ஜாதகக்கார அமைப்பு அப்படி இருக்கே. சாமி, காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இல்ல நாங்க பார்க்கலாமா? அவன் பார்த்து வச்சது நல்ல பொண்ணுதான், அவளதான் கல்யாணம் பண்ணுவான். ஓ, ஆசை தீர புள்ளைய பெத்துப்பாங்க, கல்யாண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த ஜோஷியர் 48 நாளுக்குள்ள கண்டம் இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு, அது இதுன்னு சொன்னாரே. நான் தான் சொல்லிட்டேனே, இது ரொம்ப தெளிவான ஜாதகம், எந்த குழப்பமும் இல்ல. கண்டம் இருக்குன்னு சொன்னவன் தண்ட ஜோசியரா தான் இருப்பான். அப்படியே சொல்றீங்க? ஆமா, தண்ட ஜோசியர் தான். வாங்க அத்தை. ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்ல. அப்புறம் ஏமா நீங்களா ஏமா பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? அன்னைக்கு என் புள்ளையோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கு, 48 நாளுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும் சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதே மாதிரி அனு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல? உங்க புள்ள ஜாதகத்துல அப்படி இருந்துச்சுமா, அதனாலதான் சொன்னேன். ஹலோ, இவங்க என் அம்மா. அன்னைக்கு எங்க அம்மா கொண்டு வந்த ஜாதகம், இப்ப நீங்க பார்த்த ஜாதகம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்துன, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன பாக்குறீங்க? வியாபாரம் நல்லா நடக்குமான ஜோசியத்துல பார்க்கலாம், ஆனா ஜோசியத்தையே வியாபாரமா ஆக்க கூடாது. 48 நாள் கண்டம் இருக்குன்னு சொன்னவன் ஒரு தண்டம் சொன்னீங்கல்ல, அந்த தண்டமே நீங்க தான். ஏன் ஜோசியரே, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி தானே நாங்க போனோம். ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் எத்தனை நாள் தூங்கல தெரியுமா? எங்க குடும்பத்துல எத்தனை பிரச்சனை. நீங்க வந்து இப்படி போய் சொல்லி எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீங்க மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுனீங்க? அப்போ அன்னைக்கு என் பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்துட்டு போய் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டீங்களே, அதெல்லாம் பொய்யா? ஜோசியரே, உங்க ஜாதகம் இருந்தா கொடுங்க, உங்க டைம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பணத்துக்காக இந்த காரியத்தை பண்ணல. அன்னைக்கு உங்க கூட வந்தாலே ஒரு பொண்ணு அனுன்னு, அவன் நீங்க வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன வந்து பார்த்தா. சாமி, யாருமா நீ? என்னாச்சு? என்னமா வேணும் உனக்கு? எந்திரிமா, மா எந்திரிமா. சாமி, சாமி, என் பேரு அனு. நாளைக்கு எனக்கு ஜாதகம் பார்க்க என் மாமா, அத்தை, பாட்டி எல்லாரும் வருவாங்க. சரி வரட்டுமா, அதுக்கு என்னமா இப்போ? என் மாமா அஸ்வின் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க.
சின்ன வயசுல இருந்தே அஸ்வின் மாமானா எனக்கு உசுரு. எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்போ அஸ்வின் மாமா வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரோன்னு பயமா இருக்கு சாமி. இது வீட்ல போய் பேச வேண்டியதுதானமா? என்கிட்ட ஏமா சொல்ற? வீட்ல சொன்னா கேட்க மாட்டாங்க. அஸ்வின் மாமா காதலிக்கிற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா அந்த நிமிஷமே நான் செத்துருவேன். அஸ்வின் மாமா கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. அவங்க வரும்போது ஏன் ஜாதகத்தையும் கொண்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.